ஒன்று யோவான் 5:16 தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவும் இருக்கிறார் என்று இல்லாமல் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆம், தேவன் உண்மையிலேயே அன்பாகவே தான் இருக்கிறார். அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறவே மாறாது. அவருடைய அன்பு குறையவே குறையாது. நாம் பாவிகளாக இருக்கும்போதும் அவர் நம்மேல் அன்பாக இருந்ததினால்தான் நம்மை தேடி வந்து நம்மளை ரட்சித்து கழுவி பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். அதனால் அவருடைய அன்பு ஒருபோது மாறாது. ஆனால் இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொள்ளுகிற வாய்ப்புகள் சிலருடைய பிரசங்கத்தினால் உருவாகிறது. அதனால் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, தேவன் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். ஆம், அன்பாகத்தான் இருக்கிறார். ஆனால் அதே வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அன்பாக இருக்கிறது வேற, பிரியமாக இருக்கிறது வேற. எல்லாரும் மேலே இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், கடவுள் இருக்கிறவர் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், எல்லா மதத்து மக்கள் மீதும் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் பிரியமாக இருக்கிறாரா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. ஆகவே அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம் என்று சொல்லி நினைத்து விடாதீர்கள். அவர் பிரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் 2 முறை இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று பிதா சொன்னார். அதனால் சிலர் சொல்லுவார்கள், இயேசு மேலே அவர் பிரியமாக இருக்கிறதுனால உங்கள் மேலேயும் அதே மாதிரி பிரியமாக இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இல்லை பிரியமானவர்களே, இயேசு எப்படி நடந்து கொண்டார் என்பதை கவனியுங்கள். பிதாவுக்கு சித்தமானதை செய்தார். பிதா கற்பிப்பதை மட்டுமே அவர் போதித்தார். பிதா காண்பிப்பதை மட்டுமே அவர் செய்தார். ஆகவே தேவனுடைய அன்பை பெறுவது ரொம்ப எளிது. தேவனுடைய பிரியத்தை பெறுவதற்கு நீங்களும் நானும் விலைக்கரையம் செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே நாம் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றவர்களாய் இருக்க கடவோம் என்று சொல்லி எபேசியர் 5:1 சொல்லுகிறது போல நாம் எல்லாம் கசப்புகளையும் வெறுப்புகளையும் பகைகளையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இயேசுவை போல வாழும்போது மட்டுமே தேவன் நம்மேல் பிரியமாயிருப்பார்.